பின்னால கொட்டைக்கு பின்னாடியே குட்டி வரணும்னு ஏற்கனவே வம்பா கிடக்கு நீ வேற அங்கெல்லாம் போக முடியாது இன்னைக்கு நம்ம ஊருக்கு போயிருவோம் எந்த புலி மழை பெருசா சும்மாதான் கிடக்குதாங்க வேணாக்க நம்ம அங்க மரியாதையா போயிருவோம் அதனால நம்ம ரொம்ப நல்ல நிபாங்க பின்னால வெட்டி புண்டோட்டி விரும்பி அப்புறம் புண்டு அசிங்க பேச மாட்டேன் நானு மாமா சரி ரெண்டா புண்டுன்னு சொல்லுவாங்க நானு ஆமாவா அப்படி சொல்லக்கூடாது நான் அந்த அர்த்தம் சொல்லக்கூடாது நான் சொன்னது வேற என்னன்னு கேக்குறீங்களா நான் பாடுறதா நீங்க பாடணும் நான் சொல்றதா நீங்க சொல்லணும் நான் முன்னாடி போறேன் நீங்க 4 பேர் வாங்க பின்னாடி சரி 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 ஆமா நான் போற மண்ணால என்ன சொல்றீங்க என்ன போடுமா நீ அடங்க மாட்ட நீ அத சொல்லு போடு போடு நீ அடங்கவே மாட்ட அடிபட்ட கட்டு போட்டாலும் திருந்த மாட்டேன்னு இன்னும் 4 கட்டு சேர்த்து கூட போடுன்ற அத்தி போடு 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 எதுக்கு அத்தி அதனால மாமா நான் கொஞ்சம் ஆடி வரட்டுமா இல்லையா ஆமா ரொம்ப நாளா எனக்கு மனசுல ஆசை உனக்குமா ஆமாங்கறேன் என்ன சொல்றீங்க ஆடி வரட்டுமா இங்க வாங்க மொட்டை மாமா இப்ப இந்த பெட்டிக்காரர் என்ன பண்ணாரு இப்ப தேவையில்லாம தளத்துக்கு டீ கொடுத்தீன்னு இன்னும் அவர் அமுக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள நீ எது டீ கொடுத்தப்ப சொட்ட மண்டா இருக்காது
டீ மட்டும் பண்ணி கொடுத்த காலைக்கு உன்னை கார்ல அங்காரு தூக்கி போட்டு கூட்டி குடி வரையாடு வரையா? ஆமா ரெடியா தான் இருக்காரு போறதுக்கு. அண்ணா போலாம் மாமா. மல்லிகைப்பூ வச்சு வச்சு இப்பத்தே சொன்ன மொட்டை மண்டனைக்கு நான் கலக்க போறேன் பாரு. சாந்தி ஒப்பனை உதைக்க சாந்தி டீல டிக்கெட் பால் வேணுமா? இங்கு டான்ஸ் நடிக்கும் சாந்தஸ்ரீ அவர்களுக்கு ஊர் சார்பாக பொருளாதார போத்திக்க வருகிறார்கள். காலையிலேயே இப்படியே வீட்டுக்கு கூட்டி போயிடணும். அவ்வளவுதான். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது துண்டு போடுறாரு எப்படி போடுறாரு அப்படி தாராளமா கட்டி பிடிச்சு அணைச்சு போடுறாரு. அப்புறம் காலைக்கு நான் அவர்தான் கூட்டி போனேன். வேற வழியே இல்லை ப்ரோ உனக்கு மட்டும். உங்க பேர் என்ன? முத்துப்பாண்டி. அடிச்சு விடு. அழகு ராசானின்னு அழகு. மல்லிகைப்பூ வச்சு வச்சே பாருதே அக்கா 10 இருந்துச்சுனாக்க புதுப்பட்டியா மாமா? உங்களுக்கு பட்டாம்பூச்சி பிடிச்சி தரணும்னு மனசு நிறைய ஆசை வச்சிருக்கேன் நான். நிறைய வேணுமா? அதுக்கு பச்சை கலரு மஞ்சள் கலரு அப்படி அனைத்துமே உங்களுக்கு வேணும். இந்த பிடிச்சிருவோமா? பட்டாம்பூச்சியை பிடிச்சி கொடுத்துடலாமா நம்ம? பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி இவ கொட்டாம்பூச்சிடி பல பல சொல்லிக்கிறே பவன கட்டாரு அட பக்கம் பாண்டிய மாமா முன்னாடி அழகே அழகே. பாண்டி மாமா என்ன அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு விட்டாரு. நீ என்ன உடனே அஞ்சு அப்புறமா சொல்றேன். நீ வாப்பன அதுக்கு உடனே செஞ்சு அப்படியே பொறுமையாரு. அழகே அழகே உன மனைவி ஏற்கவா கணவன கையா கொடி கிடைக்கும். வெட்டிக்கிறதுக்கு என்னாச்சு உங்களுக்கு? பட்டாணியா? நீ இங்கேயும் வந்துட்டியா? நீ என்ன உடவே மாட்டியா? இத சும்மா பட்டாணி விக்கிறீங்களா நீங்க? ஏன் சார் உனக்கு பட்டாணி விற்க இடமே கிடைக்கலையா? எங்கெல்லாம் போறோம்னு அங்க வந்துருக்கியா? சரி வா போ. பட்டாணி தப்பு தண்டா பண்ணாதில்ல பையன் கூட சொன்னதில்ல நானே அது நானே நாளை பேரு தெரியல பக்க தெரியல நானே ஒவ்வொரு சொன்னாங்களே அப்பா மகள் தாலோ பக்கா தப்பி தாலோ சத்தியமா நானே உன்னை விட மாட்டேன். என்னத்தம்மா
గొప్ప గొమ్మ వెళ్తాను உனக்கு சிரமம் இருந்தா நானே ஜீவிக்கிறேன். நீ என்ன தூக்கம் தெரியல ஒண்ணும் தெரியல. ரொம்ப கருப்பா இருக்குது. தாஜ்மஹால் கட்டினாலும் அடிப்படை முடிக்கணும் கருப்பு தாயா. சாப்பிட சாப்பிட நல்லா சாப்பிடுங்க. காலக்காரன் நீ சாப்பிடுங்க. இடிக்குது மாமா. சத்தியம்மா நானு அவரை விட மாட்டேன். தெரியும் எனக்கு. என்னன்னு வெட்டிய நொறுக்கிறது நான் தாயா. கப்பா கொம்மா நல்லா ஆடுது. என்ன சொல்றீங்க? ரெண்டு பாசிங்க. இந்த பாசிய பார்த்து வந்து அந்த பூதா வந்து மேல. அட நீங்க ஆத்தி ஒரு காலத்துல ஆடுச்சு. இப்பலாம் ஆட வாய்ப்பே இல்ல. அத நானே ஒத்துக்கிறேன். இந்த ஒருத்தவங்க வச்சிருக்கேன் கார் ஓட்டி ஓட்டி தேய்ச்சிட்டேன். அவ டயர் பளிச்சுன்னு இருந்துச்சு. அது பிரேக்கே போட்டானா? ஒரு அளவுக்குதே பிரேக் நிக்கும். அதுக்கு மேல என்ன பண்ணும்? ஆமா போட்டுருவோங்க. நானு நம்ம பச்சை கிளி முடிச்சு கொடுத்துடலாம் அவருக்கு. அவருக்கு வந்து பட்டாம்பூச்சி, இவருக்கு வந்து பச்சை கிளி. பச்சை கிளி அது நான் பாடல. வாயா எங்கேயா பாக்குற? நான் சொல்றேன். அதனால வேற மாதிரியே போமா. பஞ்சவர்ண பச்சை கிளி. ஆமா ஏதாவது கிழிச்சு விட்டு. அது ஏற்கனவே கிழிஞ்சுதான் கிடக்கு. நீ இன்னும் கிழிக்கணும்னு ஆசைப்படுறியா? கிழிச்சுட்டு போ. நான் என்ன பண்றேன்? பஞ்சவர்ண பச்சை கிளி நம்ம அம்மாவுக்கு நான் தான் கொஞ்சம் கிளி. அவர் தான் எனக்கு பாகுபலி. நாங்க ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு தீபாவளி. அப்ப ஒருத்தர் இருந்தா இப்ப ஒருத்தர் இருக்காரு. நாங்க மச்சவாய் இருக்க மூலிப்பு. நாங்க ரெண்டு பேரும் சத்தியமா மாடிச்சு போடுவோம் கூலிப்பு. தீபாவளிக்கு வாங்கி விட்ட புடவை. தீபாவளிக்கு வாங்கி விட்ட புடவை. புடவைய கட்டி விட்டா இப்ப என்ன விடுவ? தீபாவளிக்கு வாங்கி விட்ட புடவை. புடவைய கட்டி விட்டா இப்ப என்ன விடுவ? பஞ்சவர்ண பச்சை கிளி அவருக்கு நான் கொஞ்சம் கிளி. அவர் எனக்கு மச்சவருக்கு மூலிப்பு.
ஓடிடுவீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க. இல்ல இன்னைக்குதான் வந்திருக்கு, நாளைக்கு ஓடி போயிடும். யாரு சும்மா இருங்க, நீ கண்ணு முடிக்கிறதுக்கே நான் நேரம் தூங்கிருப்பனே, மணி ஆகி போச்சே. நான் அதான் வராம இருந்திருப்பேன், எல்லாம் நீதான் காரணம். ஐயோ, நீ கேட்கிற ஒரு கேள்வி பாரு, அதான் ஒருத்தருக்கு கொடுத்து கொடுத்து பாய்ப்பைய மல்லாக்க படுத்துங்கிறானே, தெரியலையா உனக்கு? இதெல்லாம் தேவையா குமார் நம்ம குடும்பத்துக்கு? ஆனா மாடி பிள்ளை மாடுமா உங்களுக்கு சேர்த்து பாடுறேன் நான். எனக்குமா? ஆமா, அவர் சின்ன பையன்ல, அவர் இப்பதான் வர்றாரு, அவர் அப்பெல்லாம் அமுழ்க்க கூடாது. சின்ன பையன் சம்பாதிச்சிருவேன். கொஞ்சம் கொடு கொடு ஏ பேரா பேரா ஏ தடியடு. ஏன் தடி எங்க தடி பெட்டிக்காருக்கு தடி இருக்கான்னு நான் கேக்குறேன். நான் தான் முதவே சொல்லிட்டேன் தாளக்காரன் பாவம்னு. அதனால உங்ககிட்ட தான் இருக்கான்னு நான் கேள்வி கேட்டேன். இருக்குன்னா இருக்குங்க, இல்லைன்னா இல்லைங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிகளே பேரா பேரா தடியடு. தாத்தா தடி எனக்கு இல்ல பொடிய பறந்தது தாத்தோ. சாப்பிட்றா அர்ஜுனா அர்ஜுன் அப்படில தெரியவே கிடையாது. நம்மளால கூப்பிடுமா? அப்படி கூப்பிடலன்னா எனக்கு காய்ச்சல் வந்துடும். ஏற்கனவே உடம்புக்கு வேற சரியில்லை. ஆமா, அது சித்தார கடிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தாப்ப சுந்தர ஒருத்தி